பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெரிய அளவுல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு மாரி சலசலப்ப ஏற்படுத்த போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க உள்ள கண்டஸ்டன்ட்ட வந்து நீங்க வந்து இப்ப பார்வதி இருக்காங்க அப்படின்னா, "உனக்கு யாரு போட்டி? உனக்கு யாரு போட்டியே இல்ல. இவங்கலாம் இருக்கிறதே வேஸ்ட். அவங்க இருந்தாலும் சரி, வெளிய போனாலும் சரி" அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ அதே மாரி ஒவ்வொரு நபரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க்கா நடக்க போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேப்டனுக்கான டாஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கேப்டனுக்கான டாஸ்க் வந்து முடிஞ்சு எஃப்ஜே அவர்கள் கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ அந்த டாஸ்க் இல்ல. இன்னைக்கான அதிரடியான ஒரு டாஸ்க் அப்படின்னா, அது இந்த டாஸ்க்கா தான் இருக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ப்ரோமோல காட்டப்பட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர வந்து பார்த்துட்டீங்கன்னா காட்டியிருக்காங்க. நம்ம பார்வதி அவர்கள் படிச்சு முடிச்சுட்டு அவங்களே வந்து சொல்றாங்க, "எனக்கு போட்டி யாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் தான்" அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லயே நெறைய தடவ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவ தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவரு கேப்டனா இருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு போட்டி நீ தான்" அப்படிங்கும்போது, இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள இந்த வாரம் ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா, செம்மையா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவங்க வராங்க யாரு? நம்ம வியானா அவர்கள். வியானா அவர்கள் வந்து ரம்யாவ சொல்ட்டாங்க. அவங்களுக்கு போட்டி யாரு அப்படிங்கிறத சொல்லல. மேபி அவங்களுக்கு போட்டி யாரு அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா திவ்யாவ சொல்லியிருக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் நடந்துச்சு. ஸோ, அதனால வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா தான் எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, இங்க ப்ரோமோல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு போட்டியே இல்ல. இவங்க வந்து இப்பயே வெளிய போலாம் அப்படிங்கிறத ரம்யாவ சொல்லியிருக்காங்க. ஸோ, அதே மாரி அடுத்து சுபிக்ஷா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரம்யாவ தான் சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்து பார்த்துட்டீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பெரிய அளவுல வம்பு இழுக்கல, போட்டியும் போடல அப்படிங்கும்போது, அவங்க வந்து ஒரு ஆளே கிடையாது. ஸோ அவங்க வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளிய போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க எனக்கு போட்டி கிடையாது அப்படின்னு சுபிக்ஷாவும் சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? டக்குன்னு எந்திரிச்சு வந்து ரம்யா அவர்கள் எப்பயுமே ரம்யாவ பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டாஸ்க்லயும் சரி, அவங்கள யாராவது சொல்ட்டாங்க அப்படின்னா, அந்த வாரம் ஃபுல்லா அவங்கள தான் வச்சு அடிப்பாங்க. மறுபடியும் அவங்களே தான் போய் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களும் எந்திரிச்சு போயிட்டு டக்குன்னு வந்து நான் வந்து வியானாவ சொல்றேன். அவங்க தான் எனக்கு போட்டியே இல்ல அப்படிங்கிறாப்புல சொல்ட்டாங்க. ஆனா, இதுல வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுபிக்ஷா, ரம்யா, அதுக்கப்புறம் வியானா அவங்க 3 பேருமே ஒரு காலத்துல வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரிஞ்சுகிட்டு வந்து, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நீலாம் எனக்கு போட்டி இல்ல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரியாக்ஷன் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கனி. கனி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் போய் சொல்லும்போது, "கனிலாம் எனக்கு போட்டியே கிடையாது. அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, சாண்ட்ரா வந்து கனிக்கு போட்டி அப்படின்னு. அவங்க வேணா நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் நான் வந்து கனிக்கு வந்து போட்டி கிடையாது. கனிலாம் என்ன சொல்றது? நீ தகுதியே இல்ல. நீ வந்து எனக்கு போட்டியா இருக்க தகுதி இல்ல. நீங்க எப்ப வேணாலும் வெளிய போலாம். இப்ப கூட வெளிய போலாம்." அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் கொளுத்தி போட்டுருக்காங்க. ஆக மொத்தத்துல என்ன இன்னைக்கு இது நடக்கிற இந்த டாஸ்க் மூலியமா இந்த வீக் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எனக்கு போட்டி அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு பெருமையா நெனச்சுக்கிட்டு, ஆஹா! நம்ம வந்து இவங்களுக்கு போட்டியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கருதுவாங்க. ஆனா, நீ எனக்கு போட்டியே இல்ல. நீ வந்து தகுதியே இல்ல. நீ வந்து வெளிய போலாம் அப்படின்னு நெனச்சு சொல்றாங்க பார்த்தீங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஈகோ டச் ஆகும். ஸோ, அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா நீ வந்து எனக்கு போட்டி இல்லன்னு சொல்லியா? இன்னைக்கு பாரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணு. அந்த இடத்துல என்னோட ரியாக்ஷன பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு நிக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.